கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய ஆண்டவர் 2025 வருடத்தின் முதல் வருஷமும் நம்மை கண்ணின் மண் போல காத்து இந்த 2026 வருஷத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஜபத்திற்கு இந்த 6ஆம் தேதிக்கு நம்ம எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறபடினாலே அந்த தேவனுக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர் செய்த ஒவ்வொரு அதிசயமான காரியங்களுக்காக, அற்புதமான காரியங்களுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கும் கூட அதிசயங்கள் செய்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, எங்கள் மத்தியில இருக்கிறவரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து நாம பாடுவோம். தேங்க்யூ. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தெரிஞ்ச பாட்டி சேர்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாய் பிரித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம். புயல் காற்றை தன் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். சொல்லுங்க ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லலாம் ஹalleluya. Praise the Lord.
Thank you, Jesus. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த வருடத்தில் செய்த அதே அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆக ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுங்க, மைக் கொடுங்க. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவருடைய முகத்தை நாம நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய், ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சொந்த பந்தங்களையும் எங்கள் நண்பர்களையும் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லோருமாய் கண்களை மூடி நம்ம பயத்தோடு பக்தியோடு கூட இந்த 2026வது வருஷத்துல தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்காக, மகிமையான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father God, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, thank you for giving this pleasant evening, Master. 2026வது வருஷம் முதல் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதிக்கு எங்க எல்லாரையும் கொண்டு வந்தீரே, அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord Jesus, thank you for making everyone to gather in one place in this 2026 first Tuesday, Lord Jesus. இம்மட்டுமாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் இனிமேலும் செய்ய போகிறமைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. Lord Jesus, we thank you for all the wondrous things you have done in our life and for whatever you are going to do in further, Master. எபினேசராய் இருந்து இதுவரைக்கும் உதவி செய்த தேவன் இனிமேலும் உதவி செய்ய போகிறமைக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, Ebenezer, Lord Jesus, thank you for upholding us for the future, Master, Lord Jesus. எல்ரோயி, எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we thank you for the Elroy too. You protected us, Master. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகள் எல்லோரையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we surrender all from the small ones to the big ones into your mighty hand, Master. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பத்தை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who are watching our broadcasting video, all the missionary people into your name, Master. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, bless the people and the work of the hands and people who subscribe our channel, Master. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த ஆராதனை பகுதியை நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். Lord Jesus, bless and lead us from the beginning till the end of the worship. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. Let only your glory be glorified, Master. நாங்கள் உம்மை உயர்த்தி 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 உம்மை நாங்கள் We ஆராதிக்கிறோம். always lift up you and we praise you, Master. துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. எங்க எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. மறுபடியுமாக இந்த வருஷத்தின் 2026 முதல் டியூஸ்டே, முதல் செவ்வாய்க்கிழமை ஆண்டு சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த வாரத்துல அவங்க மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி அந்த சமூகத்துல உங்க எல்லாரும் நாங்க வரவேற்கிறோம். இந்த 2026 நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு செய்வார். ஆகவே புது கிருபைகள் தினம் தினம் தந்து நம்ம எல்லாரும் நடத்தி செல்வார். ஆகவே இந்த பாடலை பாட போகிறோம். புது ஆண்டு, புதிய நாள், புதிய வாரம், புதிய மாதம். ஆகவே புது கிருபைகள் தினம் தினமும் நிமிஷம் நிமிஷமும் தேவன் நமக்கு தந்து வழிநடத்துவார். ஆகவே வந்திருக்கிற நம் எல்லாருக்கும் அந்த புது கிருபை தேவன் தருவார். ஆக அந்த பாடலை பாடும்போது, ஆம் ஆண்டவரே, இந்த வருஷத்துல எனக்கு புது புது கிருபைகள்னால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. புது விசுவாசம், புதிய பரிசுத்தம், புதிய நீதி, அந்த நேர்மையோடு நான் நடக்கட்டும் ஆண்டவரே. பழையவைகளை போல அல்ல, புதிய காரியங்களோடு கூட நடக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு திரும்ப போட்டு இந்த பாடலை நம்ம கலந்து பண்ணலாம். படிக்கலாம்.
தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இந்த 2026 நேர்வழியாய் என்னை நடத்தினேன், நீதியின் பாதையில நடத்தினேன், எல்லா காரியங்களும் வாய்க்க செய்து என்னை கண்மணி போல காத்திட்டு புது கிருபை நான் ஒவ்வொரு நிமிஷமும் நிரப்பும் என்று சொல்லலாம். நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதிய பாதையில் நடத்தினே, நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதிய பாதையில் நடத்தினே, காரியம் வாழ்க்கை என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாழ்க்கை என்னை கண்மணி போல் காத்திட்டே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பாதங்கள் சறுக்கின வேலையெல்லாம் பகராமல் உன் கரம் நீட்டி என்னை தாங்கினீரே, பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ வைக்கிறேன், உமக்கே நன்றி என்று சொல்லி உண்மையை பெற்றுக் கொள்ளலாம். Thank you, Jesus. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ வந்தீர், என் பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ வைத்தீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. சொல்லுங்க, என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. உன் கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா. இந்த 25ல நிறைய காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ மரணங்களை சந்தித்திருக்கிறோம் இல்லைங்களாமா. ஆனாலும் இந்த வருகிற இந்த 26ல ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும்
உங்க கருத்தை ஒப்பு கொடுத்துருங்க. உங்க சித்தத்தின்படி என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துங்க என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பாருங்கம்மா, தேவன் நம்ம வேற வழியா நம்ம நடத்துவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க என்ன வாக்குத்தத்த வசனம் பாருங்க. உபாகமும் 1ஆம் அதிகாரம் வசனம் 25. Deuteronomy chapter 1 verses 25. They brought us back some fruit they found there, and reported that the land which the Lord our God was giving us was very fertilized. Yes, amen, amen. உபாகமும் 1:25. அத்தேசத்தை கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். எஸ், நம் தேவன் நமக்கு கொடுக்கும் தேசம் என்ன தேசமா? நல்ல தேசம், குட் லேண்ட். நம்ம காட் வந்து நமக்கு குட் லேண்ட கொடுக்க போகிறார், குட் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார், நல்ல நல்ல குட் தாட்டுகளை கொடுக்க போகிறார். ஆனால் இன்று நமக்கு நம் தேவன் கொடுக்கிற தேசம் நல்ல தேசம், நல்ல குடும்பம், நல்ல காரியங்களை தேவன் எனக்கு நமக்கு செய்ய போகிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை அப்படியே உதிர்த்து, ஆண்டவரே இந்த வருஷத்தை நிறைய பேர் பார்க்கலாம் ஆண்டவரே, ஆனால் என்னை காண வச்சிருக்கீங்க. இந்த 26வது வருஷத்துல கால் எடுத்து வைக்கும்படி கை கிருபை செய்றீங்க. உங்களுக்கு நன்றி என்று எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். ஆமா, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, இந்த வருஷத்தை காண வச்சு என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். அப்பா அப்பா, குடும்பமாக நன்றி சொல்கிறோம், கணவன்மார்கள் நன்றி சொல்கிறோம், மனைவிமார்கள் நன்றி சொல்கிறோம், பிள்ளைகள் நன்றி சொல்கிறோம், பெரியோர்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கே இந்த நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, உமக்கே நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா, ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே, உமக்கே நன்றி நன்றி ராஜா. உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்த தெய்வமே, உமக்கே நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus, thank you Holy Spirit God. நன்றி 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 நன்றி. இந்த புதிய ஆண்டையும் புதிய வாழ்வையும் புதிய துவக்கத்தையும் எங்களுக்கு தந்தவரே, உமக்கே நன்றி 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 நன்றி. புது புது காரியங்களை ஆண்டவரே, புது புது கிருபைகளை, புது புது திட்டங்களை அப்பா என் கர்த்தர் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற தீர்மானங்களை கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறாங்க ராஜா. நன்றி சொல்ற பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறாங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறாங்க தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. சென்னை யாவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாருங்கம்மா. ஆகவே புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கத்தை தந்தவரே, நன்றி நன்றி என்று சொல்லி வார்த்தை வழியா நன்றி சொல்லலாம். இந்த பாடல் வழியாக தேவனுக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். புதிய ஆண்டு கொடுத்தார், புதிய வாழ்வு கொடுத்தார், புதிய துவக்கத்தை கொடுத்தார். கரையை வச்சாங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனதினுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி. ஆமென். முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி, மனதினுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையின் நிறைவாக்கி நடத்தினீரே. உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையின் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு
சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, எனக்கு புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். முழு மனதோடு மனநிறைவோடு நன்றி சொல்லுங்க. மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய திட்டங்கள், தீர்மானங்களை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனை நாம் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி அப்படி துதிக்கலாமா? எல்லாருமா நன்றி சொல்லுங்க. இந்த துவக்கத்துக்காக, இந்த புதிய ஆண்டுக்காக நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். புது புது கிருபைகளை தேவன் காண செய்வார், பார்க்க செய்வார். அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க. எஸ் 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 எஸ். ஆமென் 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 ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord. நன்றி 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 நன்றி. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஐயா உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே அப்பா, கடந்த ஆண்டை பார்த்த எல்லா காரியங்களிலும் இந்த புதிய ஆண்டில புது புது கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் என்னை நிரப்ப போகிற தெய்வமே, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. உமக்கே நன்றி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே துதி, உமக்கே ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, thank you Master. வெறும் அப்படி கண்களை மூடி கரங்களை மாத்திரம் எல்லாரும் உயர்த்து, எல்லாரும் உயர்த்தி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை கைவிடாத தெய்வம் நீர்தான் ஆண்டவர். ஒருவேளை கட்டின கணவன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், மனைவிமார்கள் கைவிட்டு இருக்கலாம், மறித்து இருக்கலாம், மறந்திருக்கலாம். ஆனாலும் வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் மறக்காமல் கைவிட்டு விலகாமலும் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்துதான் இப்போது ஒரு சின்ன ஆராதனைகள் கடந்து செல்ல போகிறோம். இந்த வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி தகப்பனே, உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உமக்கே நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கைவிடா தெய்வமே, ஆமென் ஆமென். கருணையே சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் பேசுவது போல் என் நேசர் பேசுவாய். சொல்லிடுவாங்க. ஒரு தாய் பேசுவது போல் என் நேசர் பேசுவாய். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும்
அன்றோ நானும் பிள்ளை அன்றோ அப்பா நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே எங்கோ நான் வாழ்ந்தேன் அடையாமல் அலைந்தேன் என் நேசத்தை தேடி வந்தேன் இந்த வருஷத்தில் எங்கோ தேடி வந்தேன் நன்றி அப்பா நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடு நீரலாய் மாறிவிட்டீர் என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீரலாய் மாறிவிட்டீர் நன்றி சொல்லலாமா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ஹalleluya 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 எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் ஆமென்ப்பா. நாங்கள் நினைத்தாலும் ஒரு நிமிஷம் எங்களால வாழ முடியாது தகப்பனே. ஆனால் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பாசங்கள், நேசங்கள், அநாதி சிநேகங்கள், எங்க மேல் வைத்திருக்கிற அக்கறைகள், எங்களை நம்புகிற காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வருஷத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீங்களே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. போன வருஷம் எத்தனையோ காரியங்களை செய்து விட்டோம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே நினைத்திருக்கிறோம். ஆனால் இந்த வருஷத்திலே தேவனுடைய சித்தம் எதுவோ அப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. நீங்க இருக்கிற நேர நிமிஷம் இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் என்னோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. விடுதலையை நீங்க தாங்க ராஜா. நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமை தனத்திலிருந்தும் என் கர்த்தர் வார்த்தை கொண்டு விடுதலை கொடுக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர் நீர் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டே. அந்த விடுதலை என் நாமத்தில் எங்கு இருவர் கூடுகிறார்களோ அங்க நான் இருப்பேன், விடுதலை தருவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் வார்த்தையை கொடுத்து எங்களை விடுதலை செய்து ஆசீர்வதிக்கும். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி, துதித்த பிள்ளைகளுக்காக நன்றி, கல்விகளை வாசித்த பிள்ளைகளுக்காக நன்றி 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுத்து மீதி இருக்கிற நிமிஷங்களை உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். Thank you Lord. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் உங்க பைபிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தயவு செய்து. ஆண்டவர் அற்புதமாய் இந்த நாளிலே இந்த புதிய வருஷத்திற்கான
ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் தரப்போகிறார். நம்மை விசுவாசிப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க, Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை எப்படி அவர் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். கடந்த நாட்கள்ல பார்த்த அதே வசனத்தை சங்கீதம் 65 அதிகாரத்துல 11வது வசனம் எடுத்து வருது. நல்ல சத்தமா படிங்க. Psalm 65:11. அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களுக்காக நமக்காக வைத்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் இந்த வருஷம் நமக்கு எப்படியா இருக்க போகிறது? அல்லேலூயா. சர்வலோகத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், வானாதி வானங்கள் இடங்கொள்ளாத தேவன், அந்த தேவனை துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்திருக்கிறோம். Psalm 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. You crown the year with your bounty, and your carts overflow with abundance. Amen. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நம்ம எத்தனை வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கும் நம்ம ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு வருஷத்தின் முதல் நாளில ஆண்டவர் கொடுக்கிற இந்த முதல் மாதத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனங்கள் வருஷத்தை என்ன பண்றாரா? நன்மையினால் முடிசூட்டுவேன். என் வார்த்தையின்படி கேட்டு நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையின் பாதை, உங்கள் வாழ்க்கையின் வழிகள் நெய்யாய் பொழியும்படியாய் நான் விசேஷ ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு தருவேன். இதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய வருஷத்தை, நம்முடைய வருஷ காலங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிசயங்களையும் நம்முடைய பாதைகளையும் எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார், இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். நான் நம்பணும். ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையில நன்மை செய்வாரா, என் வாழ்க்கையில நல்லது செய்வாரா, என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வாரா, என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரா அப்படின்னு சொல்லி கேள்வியோடு கூட விடாம நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நிச்சயமா என் வாழ்க்கையில நன்மை செய்வார், நிச்சயமா என் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி முழு நிச்சயத்தோடு கூட நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போதுதான் இது உங்க வாழ்க்கையில நம் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆண்டவரே வாக்கு கொடுத்துட்டார், வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுவேன். அதை நீ நானும் விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். நம்பணும். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, போலாமா வானாவா, இப்படி இரட்டத்தனையான விசுவாசம் நமக்குள்ள இருந்தா ஒண்ணும் நடக்காது. ஆக நம்ம எல்லாருடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? குருட்டுத்தனமான விசுவாசம் அல்ல, மாறாக மொரட்டுத்தனமான விசுவாசம். சொல்லுங்க, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? மொரட்டுத்தனமான விசுவாசம். நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். நீ நம்புறியா இல்லையா? நான் நம்புறேன். நீ விசுவாசிக்கிற இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் நான் ஆண்டவருடைய ஆராதனை செய்ய ஆலயத்துக்கு போறேன், இப்படிப்பட்ட ஜெப கூடாரங்களுக்கு போறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க. அங்கே ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில வருகிற அநேக போராட்டங்கள், அநேக ஆபத்துக்கள். ஐசாயா 43 2nd word. When you pass through the waters, I will be with you. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The flames will not set you ablaze. Hallelujah. Thank you, Jesus. இதெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. இன்றைக்கும் அது நடக்கும். அல்லேலூயா. நமக்கு அது நடக்கும். விசுவாசிங்க, அது நடக்கும். ஆண்டவர் அற்புதமான காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இல்லையா? இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம் வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆனாலும் தேவன் நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன். என்ன சொல்லுது? நீ தண்ணீர்களால் நல்ல கவனிங்க. நீ தண்ணீர்களை
கடந்து போகும்போது நான் உன்னோடு இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்த சமுத்திரத்தின் நடுவிலே நடக்க வச்சாரா இல்லையா? நம்ம பாடணும் இல்லையா? செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, அதிசயமானவரே அப்படின்னு சொல்லி. செங்கடலின் மத்தியத்தில ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 2 லட்சத்திற்கு மேற்பட்ட 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். நடந்தது அதிசயம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். யோர்தான் நதி உன் மேல் புரளாதபடிக்கு நான் உன் கூட இருப்பேன். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஜோர்தான் போல இருக்கிற ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதும் கிடையாது, உன்னை அடித்து கொண்டு போவதும் கிடையாது. என்றைக்கு உடன்படிக்கை பெட்டி யோசுவாவோடு கூட சேர்ந்து அவர்களுடைய காலடி அந்த நதி ஓரம் பட்டதோ, அல்லேலூயா, வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த காலடி அந்த நதி ஓரம் பட்ட உடனே அந்த ஜோர்தான் நதி, அது அறுப்பு காலமா இருந்தபடினால புரண்டு ஓடுகிற அந்த நதி அப்படியே பின்னிட்டு பனியாய் நின்று விட்டது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதும் இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது யார் நடந்தாங்க? சொல்லுங்க, வாலிபருங்க. தானியேல் புத்தகத்துல பாக்குறா இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்கினியில தூக்கி போட்டாங்க. நீ அக்கினியில நடந்து போகும்போது நீ வேகாதிருப்பாய். நடந்ததா இல்லையா? செங்கடல் பிளந்ததா இல்லையா? ஜோர்தான் நதி பின்னிட்டு பார்த்ததா இல்லையா? தானியேல கூட இருந்தவங்க 3 பேரையும் வாலிபர்களையும் பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தார். நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினியின் ஜுவாலை அந்த வாசனை உன் மேலே பற்றவே பற்றாது. அல்லேலூயா. நான் வாக்கு தத்தங்கள் இதைதான் நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மாலே எல்லாமே நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பரலோக தேவனை விசுவாசத்தோடு கூட ஆராதனை செய்யும் போது, நன்றி சொல்லும் போது, போற்றும் போது, துதிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு அருமையான ஒரு பாடல நம்ம பாட போகிறோம். வாங்க, வயலட் அம்மாவன் சொன்ன அவங்க வராங்க பாருங்க. இந்த பாடல் நம்ம பாடுறாங்க. அவங்க ஒரு சிலருக்கு இந்த பேப்பரை கொடுக்குறோம், எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. வானாதி வானங்கள் இடங்கொள்ளாதவரே. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை வர்ணிக்கவே முடியாது ஆண்டவரே. எப்படி? ஆண்டோடைய வார்த்தையை என்ன பண்ண முடியாது? வர்ணிக்கவே முடியாது. சொல்லுங்க, ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ண முடியாது? வர்ணிக்கவே முடியாது. சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர், நடு மத்திய வானத்தில தொங்க வச்சிருக்கிறவர், தம்முடைய கரங்களினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறவர் அந்த தேவன் வானாதி வானங்கள் இடங்கொள்ளாத தேவனே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடல்களை நம்ம பாடி தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். இந்த புது வருஷத்துல இப்படிப்பட்ட விசேஷமான காரியங்களை என்றைக்கும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Once again, Happy New Year to everyone. நம்ம இன்னைக்கு படித்த வசனத்தின்படி ஆண்டவர் அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவராக இருக்கிறார். அவர் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவராக இருக்கிறார். அவருடைய ஜனமாகிய நமக்கு அவரை ஓயாமல் துதிப்பதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த ஒரு புதிய பாடலை நம்ம எல்லாருமாய் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாடி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 Hallelujah, 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களின் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே, பிறகு வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே, நீரென்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya 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 ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. கடைசியாக கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya
கண்களை மூடுவோம், வார்த்தைக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய தாசன் மூலியமாக கேட்க போகிற வேத வசனங்களுக்காக எங்களுடைய செவிகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோட பேசுகிற வார்த்தை நாங்கள் அதை எங்களுடைய இருதயத்தின் பலகைகளை எழுதிக் கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாத இருக்கிற தேவன் நீர். எங்களுடைய எல்லா துதிகளும் மகிமைகளுக்கு பாத்திரராக நீர் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அனுப்பும். பேசுகிற ஊழியர் மறித்து எங்களோட பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. நன்கு பாடுனீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் இடம் கொள்ளாத தேவன், யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிற தேவன் இல்லையா? ஆண்டவரே, ஓயாமல் உன் புகழ் பாடுவேன் ஆண்டவரே, இன்றுமே என்றுமே என்றென்றைக்குமே. இதுதான் உங்கள் மேல் நம்மேல் விழுந்த விசேஷத்த கடமையாய் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, யார மறுக்கிறீங்களோ இல்லையோ, சாப்பிட மறுக்கிறீங்க, சொந்த பந்தத்தை மறுக்கிறீங்க, கணவன் மனைவியை மறுக்கிறீங்களே, யாரும் மறுக்கிறீங்களோ இல்லையோ இல்லையா? அவங்க ஆயுசு காலங்கள் முடிந்து போன பிறகு நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? அவங்கள மறந்துதான் ஆகணும். ஆகவேதான் ஆண்டவர்களே சொல்றாரு, மரித்தவர்களுக்காக நீங்கள் அழ வேண்டாம், அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டாம். இனி அவங்க பூமிக்கு வரப்போறதும் கிடையாது. அவங்க ஆண்டவருடைய பாக்கியத்திற்குள்ள அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆக நீ நானும் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக, அற்புதமான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையில ஒருபோதும் அவர் மாறவே மாட்டார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம மத்தியத்தில் அவர் இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இல்லையா? இந்த மாதத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிராமிஸ் கார்டு கிடைச்சா எல்லாருக்கும் அதை மறுபடியுமாய் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறுமா? நிறைவேறாதா? கட்டாயமாய் நிறைவேறும் இல்லையா? தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை நீங்கள் கடந்து போகும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்கினியில நடக்கும் போது நீங்கள் வேக மாட்டீர்கள். அக்கினியின் காற்று கூட உங்கள் மேல் வீசாதபடிக்கு நான் பாதுகாக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஆகவேதான் நம்ம பாடினோம், வானாதி வானங்கள் இடம் கொள்ளாத தேவன், ஒரு வார்த்தையினாலே புயலை அடைக்கின தேவன், மரத்தோடு கூட பேசின தேவன், பிணத்தோடு கூட பேசின தேவன், வானத்தை பார்த்து பேசின தேவன், பரலோகத்தை பார்த்து இன்றைக்கும் பேசுகிற தேவன். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து வணங்கி போற்றி துதிக்க வந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2026 இதே யோவான் அதிகாரத்தில் எடுங்க நீங்க, 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒரு சில காரியங்களை நம்ம சுருக்கமா நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரியங்களை பாருங்க. ஆண்டவர் அநேக வார்த்தைகளை அங்கே உங்களுக்கும் நமக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறார். அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல ஆசீர்வாதமும் இருக்கிறது, கட்டளையும் இருக்கிறது. அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் எல்லோரையும் அன்போடு கூட அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. கேட்டீங்களா? ஜான் காஸ்பல் 20th chapterல 26th verse என்ன சொல்லுது? 20. A week later the disciples were together again indoors, and Thomas was with them. The door was locked, but Jesus came and shut among them and said, "Peace be with you." Amen. Hallelujah. 2026வது வருஷத்துல ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்திலே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். இன்றைக்கு எல்லா குடும்பங்களுக்கும் தேவையானது ஒன்று. படிங்க, 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். மறுபடியும் 8 நாட்களுக்கு முன்பு இல்லையா? முதல்ல ஒரு தரிசனம், அப்புறமா ஒரு தரிசனம், தொடர்ந்து தரிசனமே வந்துச்சு.
எல்லா தரிசனத்திலே அந்த இடத்துல யார் இல்லாத இருந்தாங்க? தோமா இல்லாத இருந்தார். நம்முடைய இந்திய பாரத தேசத்துக்கு நற்செய்தி கொண்டு வந்தாரே, சென்ட் தாமஸ் மவுண்டன், இன்றைக்கும் சென்னையில் இருக்கிறது. அவர் இல்லாத இருந்தார் இல்லையா? அந்த 12 பேருடைய 11 பேருடைய டவுட் எல்லாம் மாறிடுச்சு. 11 பேர் வந்தோம்னு சொல்றாங்க, தோமாவே நாங்க இயேசுவை பார்த்தோம், அவர் வந்தாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் அவரை காயங்களை பார்க்காமல் உடைய, என் விரலை தொடாமல் உடைய, நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன். அதே போல ஆண்டவர் வந்தார், தோமாவே உன் விரலை என் விலாவில போடு, என் காயங்களை பார், என்னை நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி தோமாவுக்கு தன்னுடைய டவுட்டை வெளியெடுத்து காட்டி, கடைசியாக 8வது முறை அவர் வரும்போது அங்கே சொல்லுகிற வாக்குத்தத்தம் தான் இந்த 2026ல நமக்கு கிடைக்க போகிற விசேஷமான காரியம். என்ன சொல்லுது? அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தார். கதவு பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, அப்பொழுது பூட்டிய வீட்டுக்குள்ளே இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தை கொடுத்த அந்த தேவன் முதல் காரியம் பாருங்க, நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சமாதானம். இந்த ஒரு சமாதானம் இருந்த போதுங்க. ஆசை இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, சமாதானம் நம்முடைய வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, சமாதானம் நம்முடைய சபைக்குள்ள இருந்துச்சுன்னா, சமாதானம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அவர்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஒரு சகோதரியை சந்திக்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொன்ன ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை, எங்களிடத்துல எல்லாம் இருக்குதுங்க, எங்களிடத்துல எல்லாம் இருக்குது, எங்க ஹஸ்பண்ட் கூட நல்ல வேலை பண்றாரு, நல்ல வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐ ஹேவ் லாட் ஆஃப் மணி பட் நோ பீஸ் அப்படின்னாங்க. அவ்வளோ ஆஸ்தி இருந்து, அவ்வளோ வீடு இருந்து, அவ்வளோ வசதி இருந்து, காரு பங்களா வரைக்கும் எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. நம்ம சர்ச் ஸ்ட்ரீட் நம்பர் 3 மொத்த மாஸ்டர் நமக்கு ஜப கூடாரத்துக்கு தான் வந்தாங்க. அவங்க நாங்கெல்லாம் கூடி ஜெபிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை தான். அப்படியே நாங்க ஜெபிக்கும் போது அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சினிமா ஆக்டர் போல அவ்வளவு அழகுள்ளவா இருந்தாங்க அந்த சகோதரி. எங்க ஆட்டோல தான் வந்தாங்க, அவங்கள அந்த இடத்துல தான் கூட்டிட்டு வந்தோம். அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னாங்க. இவ்வளவு இருக்குதுங்க, நான் நிம்மதி இல்லை. ஒரு 10 நிமிஷம் வாங்க, ஜெப கூடாரத்துக்கு போய் ஜெபம் பண்ணலாம், பிரதர்ஷங்கள்லாம் இருப்பாங்க. நாங்க போன அன்னைக்கு அந்த சகோதரி வந்த அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க, பிரதங்க எல்லாம் இருந்தாங்க, பிரதர்ஷங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணும்போது அப்படியே அவங்க கண்கள் இருந்து தாரை தாரையாய் தண்ணீர். அப்பதான் அவங்க சொன்னாங்க, you have lot of money but no peace brother. அவங்களுக்கு நல்ல தைரியம் சொல்லி அனுப்பிச்சோம். இன்னையில இருந்து சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்க உள்ளத்துல ஒரு சமாதானத்தை தருவார். அந்த ஏசப்பா உள்ளத்துல ஏத்துனுப்பாங்க, உங்க வீட்டுக்குள்ள வருவார். ஒரு வசனங்கள் வருது இல்லையா, ஆண்டவர் வாசல் அண்டே நின்று என்ன பண்றாரா, தட்டி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தட்டினே பாக்குவாரு. நீங்க திறக்கல அப்படின்னு சொன்னா, வீடு லாக்கா இருந்தா கூட உள்ள வந்துருவாரு. அவரால் வர முடியாத செய்யக்கூடாத காரியம் ஒண்ணு இல்ல. ஐயோ பூட் லாக் ஆயிட்டு நம்ம போயிடலாம் இல்ல, உண்மையனைய சந்திக்க பூட்டிய வீட்டுக்குள்ள கூட வருவார். அவர் ஏன் பூட்டிய வீட்டுக்குள்ள வந்தார் தெரியுமா? இந்த வசனங்கள் மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. யூதர்களுக்காக அவர்கள் பயந்தபடினாலே, இயேசுவையே சாகடிச்சிட்டாங்களே, நம்மள என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு பயந்திருந்தபடினால அவர்களுடைய பயத்தை நீக்க, கலக்கத்தை நீக்க, டவுட்டை நீக்க, அவிசுவாசத்தை நீக்க பூட்டிய வீட்டுக்குள்ள வந்து முதல்ல அவங்களுக்கு தேவையானது என்னது? முதல்ல தேவையானது என்ன? சமாதானங்க. இந்த பயம் நீங்க அவங்க வாழ்க்கையில சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொன்ன விசேஷமான ஒரு வார்த்தை, அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதனால மார்க் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் இல்லை, அதனால 16ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் படிச்சு பாருங்க. அந்த வார்த்தை, இந்த 4 காஸ்பல் இருக்கிற இந்த வார்த்தையை நம்ம படிக்கலாம். ஒரு சில நேரத்துல சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு சில நேரத்துல கட்டளை கூட கொடுக்கிறார் ஆண்டவர். 16 கடைசி அதிகாரத்துல 20வது வசனம் 16:20.
And they went out and preached everywhere, while the Lord worked with them and confirmed the message by accompanying signs. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாத்தியா? பாருங்க, தமிழ்ல படிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் அவர்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் கட்டளை கொடுத்தாரோ அதெல்லாம் கேட்டு அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், பிரீச் பண்ணார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட, கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே, அவர்களால் வருகிற அதாவது சீஷர்கள் வழியாய் நடந்த அடையாளங்கள், அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்கள் வழியாக வசனத்தை உறுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க 26வது வருஷத்துல நடக்கணும். என் நாமத்தை யாருக்கு அறிவித்தாய்? ஆண்டவர் வரும்போது கேட்பார், அவ்வளவுதான். எத்தனை முறை நீ பைபிள் படிச்ச, எத்தனை முறை நீ கோயிலுக்கு போன, எவ்வளவு நாள் உபவாசம் இருந்த இல்லையா, எவ்வளவு நாள் நீ சாப்பிட்ட, எவ்வளவு நாள் சாப்பிடல, என்னென்ன செய்த அப்படின்னு சொல்லி கேட்குவார். அது ரெண்டாவது. முதல்ல கேட்கிறது கேள்வி என்ன தெரியுமா? என் நாமத்தை யாருக்கு அறிவித்தாய்? விசுவாச பிரமாணத்தில் அதானே சொல்றோம். ஆண்டவரே தேவரீ யாருக்கு சொல்லி இருக்கிறோம்? இது வரைக்கும் நம்ம வீட்டு வேலைக்காரிக்கு சொல்லி இருக்கிறோமா? சொந்த பந்தங்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? இல்லையே. இந்த 26வது வருஷத்துல நாம சொல்லுவோம். அதான நம்ம படிச்சோம். இத மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் படிங்க. 16வது அதிகாரத்துல 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். உங்களோடு கூட யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ தண்ணீர்களை கலக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரு. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தாரு. அந்த தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். நீங்க அந்த வசனத்தை சொல்லும் போது இந்த வசனத்தின் வழியாய் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். எது நடக்குதோ இல்லையோ கட்டாயமாய் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். எந்த காரியமானாலும் சரி, பண விஷயமானாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, குழப்பமா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, பிரிவினையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே கிரியை செய்வார், செயல்படுவார். ஆண்டவர் கிரியை செய்வார்னா செயல்படுவார் என்ற அர்த்தம். நீங்க சொன்ன வார்த்தையை நடக்கும்படியாய் செய்வார். ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும். அல்லேலூயா. இதுல மத்தேயு வாங்க இல்லையா? அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஒரு காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்றார். லூக்கா படிச்சிட்டீங்களா? ரைட். மத்தேயு வாங்க. அதே மாதிரி அங்க 20வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. Matthew 20:26. It shall not be so among you, but whoever would be great among you must be your servant. Hallelujah. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. கரெக்ட்டா? 20வது அதிகாரம், மத்தேயு 20வது அதிகாரம் 26வது வசனம். ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும் போது அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சில உபதேசங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு, சேர்க்காதபடிக்கு இருக்கக்கூடாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு கூட வாக்குவாதம் வரக்கூடாது. யார் பெரியவன் என்ற வாக்குவாதம் வரக்கூடாது. அதான் சொல்றாரு. உங்களுக்குள்ள அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மகளே, அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க, ஒருவன் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அவன் எல்லாருக்கும் எப்படியா இருக்கணுமா? பணிவிடைக்காரனா இருக்க வேண்டும். எல்லாருக்கும் பெரியவராய் இருந்த இயேசு எல்லாருடைய பாதங்களை கழுவினாரா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் பெரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் முதல்ல என்ன செய்யணுமா? அவங்க பணிவிடைக்காரரா இருக்கணுமா? வேலை செய்கிறவர்களா இருக்கணுமா? வெறும் ஆர்டர் போட்டு இருக்க கூடாது.
இதை நீ செய், இதை நீ செய், இதை நீ செய் அப்படின்னு. ஏன்னா அதை கூட எடுத்து வைக்க முடியலையா, அது கூட செய்ய முடியலையா அப்படின்னும் போது அவன் கோவம் வந்து ஒரு சில நேரத்துல என்ன சொல்லுவான், நீ வந்து செஞ்சு பாரு சொல்றாங்களா இல்லையா? வெறும் அங்க நினைக்கிற சும்மா ஆர்டர் போட்டுக்காத, சும்மா நினைக்கிறேன் சாந்தியமாவே சொல்றாங்க. வெறும் எதுக்குன்னு நம்ம ஆர்டர் போடணும். ஏன்னா நம்ம அவங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆர்டர் போடணும். ஒரு சில காரியங்கள் அவங்களால முடியலன்னாக்கா நம்மள போய் செய்யலாம். பாருங்க, அப்படி இல்லைங்க, இப்படி செய்யணுங்க, இப்படி செய்யணுங்க, அப்படி செய்யணுங்கன்னு சொல்லி கொடுக்கும் போது அங்கே நடக்கும் அற்புதம். பாருங்க, எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, யார் பெரியவன் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குள்ள ஒருவன் பெரியவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அவன் என்ன செய்யணுமா, பணிபடை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விசேஷித்த காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நம் வாழ்க்கையில அவர் செய்கிறார். ஆமன் பாருங்கள், தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் வாங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 26வது வசனம், இந்த வருஷத்தினுடைய அந்த வசனத்தை தான் இங்கே புனித பவுல் சின்னப்பர்படியாய் அவரை தொட்ட பிறகு அவர் சீடர்களுக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வந்து ஆலோசனை சொல்றார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் பகுதி வந்து புனித லூக்கா தான் எழுதுந்து, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஆண்டவர் அவரை எப்படி தொடப்பட்டார் என்று சொல்லி பவுலுடைய விசேஷமான சாட்சி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் அங்கே என்ன சொல்றார் பாருங்க. ஆக்ட்ஸ் 20:26 ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஆண்டவரிடத்துல நான் எந்தெந்த ரகசியத்தை எல்லாம் கேட்டனோ, எந்தெந்த அதிசயங்கள் எல்லாம் கேட்டனோ, எந்தெந்த காரியத்தை எல்லாம் கேட்டனோ, ஒன்றை கூட மறைக்காம நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, 20:26. So I solemnly declare to you this every day, if anyone you should be lost, I am not responsible. Amen. Hallelujah. ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள்ல வந்து அவர் சொல்றாரு, என்னென்னலாம் நான் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டனோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதன்படி நீங்களும் போய் செய்யுங்க. நான் செய்த நீங்களும் போய் செய்யுங்க. நான் வெட்கப்படவே இல்லை, நீங்களும் வெட்கப்படாதீங்க. சிலுவை குறித்த உபதேசம் ஒருபோதும் வெட்கத்திற்குள் விடாது. ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். அன்பானவர்களே, நீதிமொழிகள் எடுத்துக்க கடைசியா நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் அதுல 26வது வசனம் கிடையாது, வெறும் 6வது வசனம் மட்டும் படிங்க. அங்க நீதிமொழிகள் Proverbs 20:6 word. Many a man proclaims his own steadfast love, but a faithful man who can find? Amen. Hallelujah. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசங்கப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆமென். அடுத்த வசனம் என்ன படிக்குது சொல்லுங்க. The righteous who walks in his integrity, blessed are his children after him. ஆமென். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அதற்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த 26வது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் பாருங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினியின் ஜுவாலை அந்த வாசனை கூட உங்கள் மேல் வராதபடிக்கு தேவன் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, தமிழ்ல மறுபடியும் அந்த படிக்கிறாங்க பாருங்க. 6வது 7வது வசனம் படிங்க. நீதிமொழிகள்ல என்ன சொல்றது? மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயால குணத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். நிறைய ஜனங்க ஒன்னும் இல்லைன்னா கூட என்னது, ஒன்னும் இல்லைன்னா கூட காட்டிக்கிறது. மைனர் ஜாலி, பாக்கெட் எல்லாம் காலி. அவர் மைனர் ஜாலியா இருக்காரு, நான் பாக்கெட்ல ஒண்ணு இருக்காது.
இதை குறிச்சு அதை குறிச்சு என்னென்னமோ மேம்பாடா சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க. டான்கி தின்கி அங்க ஒண்ணுமே இல்லையாது அப்படின்வாங்க இல்லையா? பருக்க பருக்க பாடுபட்டாலும் படுக்க வீண் டம்பம். அதுதான் அங்க சொல்றாரு. எல்லாத்தையும் புலம்புவார்கள், சொல்லுவார்கள், ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறது யாரு? அல்லேலூயா. உண்மையான மனுஷன் யாரை கண்டுபிடிப்பீங்க? உண்மையான மனுஷன் எங்க கண்டுபிடிப்பீங்க? எப்போ அவருடைய நடக்கையில, சொல்லில, பேச்சில இதெல்லாம் உண்மையா இருக்குதோ, சத்தியமா நடக்கிறாரோ, உண்மையா நடக்கிறாரோ, அவங்களதாங்க நீங்களும் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த வசனம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் பத்தியா அந்த மனுஷனை எங்க கண்டுபிடிக்கலாம்? உண்மையான மனுஷனை. அப்போ நீதிமானா இருக்கிறவர். நீதிமானா யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர். அவங்களதான் சொல்லுகிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பத்தியா நம்முடைய தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறதே. யார் ஆசீர்வதிக்கிறாரு? தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த தலைமுறைகளில ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை உன்மேல் என்மேல் வந்து தங்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், காலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நேரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஆசீர்வாதத்திற்காக அநேகரை அழைத்தோம் இல்லையா? அநேகருக்கு தெரியும். ஒரு சிலர் வராம போனாங்க, பரவாயில்லை. வந்தவர்கள் பாக்கியவான்கள், வந்தவங்க பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். 26வது வருஷத்துல நீங்க நான் என்னென்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை நாம செய்வோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், சொல்லுவோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்வோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவர். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தண்ணீரை போல வருகிற எல்லா பிரச்சனைகளை கடந்து போகும்போது, கடன் தொல்லைகளை கடந்து போகும்போது, வியாதிகளை கடந்து போகும்போது, பிரச்சனைகளை கடந்து போகும்போது, ஆண்டவரே கஷ்ட நஷ்டத்தை கடந்து போகும்போது, கண்ணீரை கடந்து போகும்போது தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வேதனை என்னும் அக்கினி எங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, அந்த அனலின் ஆண்டவரே அந்த அக்கினியின் வாசனை கூட எங்கள் மேல் விழாதபடிக்கு இம்மட்டுமாய் காத்து வந்த எங்கள் தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறமைக்காக கொடா கொடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரே நாங்கள் கடைபிடித்து, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, உம்முடைய நாமத்தை எங்கும் பறைசாற்றுகிற ஜனங்களாய், பிரசங்கிக்கிற ஜனங்களாய், உம்முடைய வசனத்தை ஆண்டவரே முன்படியாய் உறுதிப்படுத்துகிற ஜனங்களாய் ஆண்டவரே, எல்லாருக்கும் உம்முடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய், நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதத்தில் அநேக கோல்டு ஆண்டவரே, அநேக பனித்தொழிகள் ஆண்டவரே விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருடைய உடல் நிலைகள் ஆண்டவரே சுவாமி சரியா இல்ல ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மேலும் உடைய சுகமளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அவர்கள் நடந்து போகும்போதும், வண்டியில போகும்போதும், ஆட்டோல போகும்போதும், கார்ல போகும்போதும், வரும்போதும் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு பலவீனமும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீர். இந்த கோல்டு வெதர்ல கடந்து போகும்போது தேவன் கூடவே இருந்து
பாதுகாத்து நடத்துகிறதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வானாதி வானங்கள் இடம் கொள்ளாத தேவன், வார்த்தையினாலே உம்மை வர்ணிக்க முடியாத அந்த தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் புது வாழ்க்கையை கொடுக்கிறமைக்காய் நன்றி, புது சமாதானத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி. இந்த வருஷத்துல, கடந்த வருடத்துல இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வருஷத்துல இரட்டத்தனையாய் கிடைக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேக திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக, நடக்காத திருமணங்கள் இயேசுவின் நாமத்தினால நடக்கட்டும் ஆண்டவரே. திறக்கப்படாத கர்ப்பம் ஆண்டவரே, கர்ப்பம் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இது மனுஷனால கூடாதுதான், ஆனால் தேவனே உம்மாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை எனும் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி. நம் எல்லாருமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற வண்ணமாய் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தின்றி நம்ம பாட கேட்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். இந்த நாளிலே 2026ல நம்ம பார்க்க ஒரு பெரியதான காரியங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டில இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். Thank you Jesus. நன்றி. Thank you. Thank you Lord. Thank you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். Peace be with you என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை கொண்டு இந்த பாடலை இந்த புதிய ஆண்டிலே பாடி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். Hallelujah. புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவே, புது சமாதானம் நம் இயேசுவே. புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவே, புது சமாதானம் நம் இயேசுவே. புது ஜீவன் கிருபை தருவார், புது படைப்பாய் நம்மை மாற்றிடுவார். புது ஜீவன் கிருபை தருவார், புது படைப்பாய் நம்மை மாற்றிடுவார். இயேசு வருவார், புது வாழ்வு தருவார். இயேசு வருவார், புது வாழ்வு தருவார். இயேசு ராஜா பிறந்தாரம்மா, புதிய ஆண்டி பிறந்ததம்மா. இயேசு ராஜா பிறந்தாரம்மா, புதிய ஆண்டி பிறந்ததம்மா. புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவே, புது சமாதானம் நம் இயேசுவே. பாவத்தின் வாழ்வு இனி மறையும், பரிசுத்த வாழ்வு இனி தொடரும். பாவத்தின் வாழ்வு இனி மறையும், பரிசுத்த வாழ்வு இனி தொடரும். கல்யாண இதயம் கரையும், சதையான இதயம் வளரும். கல்யாண இதயம் கரையும், சதையான இதயம் வளரும். இயேசு வருவார், புது வாழ்வு தந்தார். இயேசு வருவார், புது வாழ்வு தந்தார். இயேசு ராஜா பிறந்தாரம்மா, புதிய ஆண்டி பிறந்ததம்மா. இயேசு ராஜா பிறந்தாரம்மா, புதிய ஆண்டி பிறந்ததம்மா.
இயேசு ராஜா பிறந்தாரம்மா, புதிய ஆண்டு பிறந்ததம்மா. ஹalleluya. ஹalleluya. இயேசு ராஜா பிறந்தாரு, நமக்கு புது ஆண்டு பிறந்தது. வருகை தந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த புதிய ஆண்டிலே புது புது காரியம் நமக்கு செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானத்தை தேவன் கொடுப்பார். God bless you all. Our Jesus is coming soon. Thank you. God bless you all.